அன்பார்ந்த இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அண்ணா தனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று ஆண்டவரிடம் அழுது புலம்பி மன்றாடுவதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, விவிலியத்திலே திருப்பாடல் 50:15 வாசிக்கிறோம். துன்ப வேளையில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், அப்பொழுது உங்களை நான் காத்திடுவேன், அப்பொழுது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள் என்று இந்த இறைவார்த்தை ஆழமாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவரிடம் தொடர்ந்து மன்றாடினால், நம்பிக்கையோடு கேட்டால் நிச்சயம் ஆண்டவர் தருவார் என்பதற்கு இன்றைய முதல் வாசகத்திலே வருகின்ற அண்ணா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். அண்ணா ஜெபித்தார், கண்ணீரோடு ஜெபித்தார். ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவருக்கு ஒரு அழகான குழந்தையை கொடுத்தார். பிரியமானவர்களே, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தருளும், அதை உமக்கே அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி ஜெபித்தார். கடவுளை முன்னிலைப்படுத்தி ஜெபித்தார். ஆக இன்றைய நாளிலே நாம் அண்ணாவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், துன்ப வேளையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். வேறு யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. உதவி வரும் கண்மலையை நோக்கி பார்க்கின்றேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும் என்ற திருப்பாடல் நம்முடைய கருத்தில் கொள்வோம். ஆண்டவர் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என்று திருப்பாடல் 121 சொல்லுகிறது. எனவே ஆண்டவரிடம் கண்ணீரோடு நம்பிக்கையோடு செபிக்கின்ற பொழுது நிச்சயம் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு ஆசிரியை வழங்குவார் என்ற நல்ல ஒரு பாடத்தை இன்றைய முதல் வாசகம் நமக்கு கற்றுத் தருகின்றது. எனவே நம்புவோம், ஜெபிப்போம், நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும்.